ஹலோ மக்களே, இந்த சண்டே நாங்கள் போனது கோயம்புத்தூரில் உள்ள செம்மொழி பூங்கா தான் போனோம். சண்டே போனோன்றனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக கூட்டம் வந்தது. அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டே எடுக்க முடியல. அதனால் அங்கே ஸ்கேனர் இருந்தது, ஸ்கேன் பண்ணோமா. ஸோ செம்மொழி பூங்கான்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆச்சு, அதில் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போகும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற போர்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது குட்டி குட்டி பூலாம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறதுக்கான பார்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நார்மல் பீப்புளே விளையாடிட்டு இருந்தாங்க. உடனே வந்துட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, தயவு செஞ்சு குழந்தைங்கள் பார்க்குக்கு போங்க, இது மாற்றுத்திறனாளி விளையாடுற இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே கேட்கல. அப்புறம் தண்ணிக்கெலாம் நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே குழந்தைகள் பார்க் வந்துருச்சு. சரின்னு மனோவை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊஞ்சலை பார்த்தோன்னே உட்கார வச்சாச்சு. எப்போவுமே ஜாலியாக விளையாடுவது. ஆனால் அன்றைக்கி ரொம்ப தூக்கத்தில் இருந்தனால விளையாடவே இல்லை. சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. ஆனால் இங்கே என் பெரிய குழந்தைய பார்த்தீங்களா, நான் தம்பிக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் இவராக ஜாலியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதான் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன பிள்ளை தானே இருக்கும் போல் பாருங்களேன். அப்படியே வரும்போது சப்பாத்தி களி இருந்துச்சு. யாரோ தீவிர ரசிகர் போல், டிவிக்கேன்னு சொல்லி அதில் கூட போய் எழுதி வச்சுருந்தாங்க. அவ்வளோ வரும்போது ரோஸ் கார்டன் இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஆனால் நம்மளால் பறிக்க தான் முடியல. இது ஏதோ புதிய தோட்டம் போல், எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரணும்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் நாங்கள் போகும்போது பூட்டி இருந்து ஸோ ட்ரை பண்ணல. அடுத்து மயில் முருகனும் வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அட்டண்டன்ஸ் போட்டார். அடுத்து அப்படியே ஃபவுண்டெயின்லாம் இருந்தது. பார்த்தா அதுலேருந்து ஒரு லேக் செட்டப் மாதிரி வச்சு நல்லா அழகாக இருந்துச்சு. உள்ளே எல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. கலர் கலர் பூ அழகாக இருக்குல்ல. அப்படியே பார்த்தா பலூனு, கலர் கலர் பலூனில் லைட் போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே வாங்க பச்சைக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எடுத்துட்டோம். அப்புறம் சென்டரில் ஒரு லேக் மாதிரி வச்சு செட்டப் பண்ணி அதில் ஃபவுண்டைன் இருந்தது. அப்படியே பார்த்தா பக்கத்தில் கேலரி. என்னென்னா நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு. அப்படியே இருட்டினோடனே பார்த்தா செம்மையாக இருக்குது செம்மொழி பூங்காவே. ஏன்னா லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்களா, பார்க்கவே அழகாக இருந்துச்சாங்க. இதெல்லாம் ரைட்ஸ்லாம் இருக்குது போல், ஜெயிண்ட் வீலு அதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு, தம்பி இருக்கனால நாங்கள் ரைடுக்கெலாம் போகல. பட்டு ஒரு 6:30 மேலே வந்தீங்கன்னா இந்த லைட்டிங் எஃபெக்டோட பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. அடுத்து இந்த டேலியா பூ, அந்த செவ்வந்தி அதெல்லாம் வந்து கலர் கலராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதிலே ஏதோ போர்டு வச்சுருந்தாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்க தான் இந்த பூலாம் பூக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு மனோ பார்க்கவே இல்லை, நாங்கள் தான் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஏதோ கோல்டன் கலரில் ஒரு தேர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடையல் வள்ளல்கள் அவங்களோட ஸ்டோரியெலாம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதோட வந்துட்டோம்.